بسم الله الرحمن الرحيم النبي أولى بالمؤمنين من أنفسهم. நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவராக இருக்கிறார்கள். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியினுடைய மனைவியர்கள் மூமின்களினுடைய தாய்மார்களாக இருக்கிறார்கள். வஉலுல் அர்ஹாம், உறவினர்கள் பாதுஹும் மௌலா பிபாதின் ஃபி கிதாபில்லாஹ், அவர்களிலே சிலர்களை காட்டிலும் சொத்துரிமை பெறுவதிலே ஏற்றமானவர்களாக இருக்கிறார்கள். ஃபி கிதாபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வேதத்திலே உள்ள பிரகாரம். மினல் மூமினீன வல் முஹாஜிரீன், மற்ற மூமின்கள் முஹாஜிர்களை காட்டிலும். என்றாலும் இல்லா அன் தஃஅலு இலா அவுலியாயிக்கும் மஅரூஃபா, உங்களுடைய நண்பர்களுக்கு நன்மையை நீங்கள் செய்தாலே தவிர, நன்மையை நீங்கள் நாடினாலே தவிர, கொடுக்கணும்னு விருப்பப்பட்டால் ஏதாவது கொடுக்கலாம். கானதாலிக ஃபில் கிதாபி மஸ்தூரா, இதுவே வேதத்திலே எழுதப்பட்டு இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறாங்க. இந்த வசனத்தை பற்றி நேற்று ஒரு சில விளக்கங்கள் உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. அதாவது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுக்கு உயிரை காட்டிலும் மேலானவர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி? ரசூலுல்லாஹினுடைய வார்த்தைக்கு அடுத்தபடியாகத்தான் மற்றது எல்லாமே. அதே மாதிரி நபி அவர்களினுடைய மனைவியர்கள் மூமின்களினுடைய தாய்மார்கள் அப்படின்னு சொன்னால் அவங்களை கண்ணியப்படுத்த வேண்டும். தாயை கண்ணியப்படுத்துவதைப் போல ரசூலுல்லாஹினுடைய மனைவியர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். ஆனால் சொந்த தாயுடைய விஷயம் வேற, ரசூலுல்லாஹினுடைய மனைவியர்களுடைய விஷயம் வேற. சொந்த தாய் கூட தனிமையில் இருக்க அனுமதி இருக்குது. ஆனால் நபியினுடைய மனைவியாக இருந்தாலும் மூமின்களின் தாயாக இருந்தாலும் அவங்கள சந்திக்கும் போது பர்தாவின் அடிப்படையில் தான் சந்திக்க வேண்டும். அதே மாதிரி சொந்த தாய்க்கு பிறந்த மகள் சகோதரி, ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியர்களுக்கு பிறந்தவர்கள், அவர்கள் தீனின் அடிப்படையில் தான் சகோதரியை தவிர நிக்கா செய்யணும்னு சொன்னால் நிக்கா செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. சில உலமா பெருமக்கள் இருக்கிறார்களே, நபியினுடைய மனைவியர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களே, பெண் பிள்ளைகள், அவர்களை முஸ்லிம்களினுடைய சகோதரிகள் என்பதாகவும் எழுதியிருக்கிறார்கள். அதாவது சகோதரிகளை நிக்கா செய்வது கூடாது, ஆனால் அது சொந்த சகோதரியாக இருக்கணும். இவங்க தீனின் அடிப்படையில் சகோதரி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க இப்படித்தான் கூறியிருக்கிறார்கள். அதே மாதிரி உம்முல் மோமினீன், மோமின்களினுடைய தாய்மார்கள் இருக்கிறார்களே, அவர்களினுடைய சகோதரர்கள் இருக்கிறார்களே, மாமாவாக ஆவார்களா இல்லையா அப்படின்னு சொன்னால் அதுலேயும் உலமாக்களினுடைய சில கருத்து வேற்றுமைகள் இருக்கிறது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், அவங்கள மாமா என்பதாக கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபுல் மூமினீன், மூமின்களினுடைய தந்தை என்பதாக ரசூலுல்லாஹ்வை சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூமின்களின் தந்தை என்பதாக கூறினால் அப்போ அதில் பெண்களும் அதில் கட்டுப்பட்டு விடுவார்கள். அதாவது பெண்களுக்கும் நபி அவர்கள் தந்தை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஆயிஷா நாயகி அவங்க சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வை மூமின்களினுடைய தந்தை என்பதாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரு கருத்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது தான். உபய் இப்னு கஅப் அவர்களும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இந்த ஆயத்தை ஓதுகிற போது, அந்நபியு அவுலா பில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் மூமின்களுக்கு தங்களுடைய உயிரை காட்டிலும் மேலானவர்கள். வஅஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும், நபியினுடைய மனைவியர்கள் மூமின்களுக்கு தாய்மார்களாக இருக்கிறார்கள் என்ற வாசகத்துக்கு பிறகு அவர்கள் வஹுவ அபுல்லஹும் அப்படிங்கிற வார்த்தையையும் இணைத்து படிக்கிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹ் மூமின்களுக்கு தந்தையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையையும் சேர்த்து படிக்கிறார்கள். ஸோ இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய ஒரு சொல்லு ரசூலுல்லாஹ்வை தந்தை என்பதாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எந்த அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்லுவார்கள், நான் உங்களுக்கு தந்தையின் ஸ்தானத்திலே இருக்கிறேன், நான் உங்களுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறேன்,
உங்களிலே யாராவது ஒருவர் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால் அவர்கள் கிபிலாவின் திசையை, அதாவது மேற்கு திசையை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம். அதாவது பாத்ரூம்லாம் கட்டணும் அப்படின்னு சொன்னால் அது கிழக்கு மேற்கு பார்த்து கட்டக்கூடாது, வடக்கு தெற்கு இதை பார்த்து தான் பாத்ரூம் கட்டப்பட வேண்டும். நபி அவர்கள் அதை தான் சொல்கிறாங்க, உங்களிலே ஒருவர் மலம் ஜலம் கழிப்பதற்காக வேண்டி சென்றால் அவர் முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம் கிப்லாவினுடைய திசையில். அதே போல தன்னுடைய வலது கையை கொண்டு அவர் சுத்தப்படுத்தவும் வேண்டாம், பேலா பயன்படுத்தவும் வேண்டாம். பேலா கட்டிதானே அப்படின்னு சொல்லி வலது கையை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டாம், இடது கையை கொண்டு சுத்தப்படுத்தல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 டேலாவை பயன்படுத்த சொல்லி நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஃபிக்ஹ் கிதாபுகளில் எழுதியிருக்கிறாங்க, இந்த 3 டேலாங்கிறது ரொட்டி சாப்பிட்றவங்களுக்கு தான் அது சரியாக வரும், அவங்க புழுக்க போடுவாங்க, அதனால் அது 2-3 டேலாவில் சுத்தம் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் சோறெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கெல்லாம் 3 டேலாலாம் பத்தாது. அதனால் அவங்களுக்கு எவ்வளோ டேலாக்கள் பயன்படுத்தினா சுத்தமாகுமோ அத்தனை டேலா பயன்படுத்தியே ஆக வேண்டும். அதே மாதிரி நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த காஞ்சு போன விரட்டியை கொண்டு அதே போல எலும்புகளை கொண்டு இஸ்திஞ்சா செய்வதை சுத்தப்படுத்துவதை நபி அவர்கள் தடுத்து இருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்தை என்று கூறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து இருக்கிறது. குர்ஆன் ஷரீஃபில் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் பேசுகின்ற போது, மாகான முஹம்மது நபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களிலே உள்ள ஆடவர்களில் யாருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை கிடையாது அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். அதாவது ரசூலுல்லாஹ்வினுடைய வளர்ப்பு மகனை ரசூலுல்லாஹ்வுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ அந்த நேரத்தில் இறங்கின வசனம் இது. உங்களிலே உள்ள ஆடவர்களில் யாருக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்தை இல்லை அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொன்னான். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், சொத்துரிமை பெறக்கூடிய விஷயத்தில் என்னங்கிறது அல்லாஹ் சொல்லும். வஉலுல் அர்ஹாம், உறவினர்கள் இருக்கிறார்களே, பாதுஹும் மௌலா பிபாதின் ஃபீ கிதாபில்லாஹ், அவர்களிலே சிலர்களை காட்டிலும் மேலானவர்கள் சொத்துரிமை பெறுவதிலே அல்லாஹ்வின் வேதத்திலே கூறப்பட்டதை போல அல்லாஹ் யாருக்கு எவ்வளவு பங்கு அப்படிங்கிறத அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவான முறையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் உறவினர்களுக்கு அது சொத்து மௌத்தா போனதுக்கு அப்புறமேல சொத்து பிரித்து கொடுக்கப்படும். இது ஏன் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான் அப்படின்னு சொன்னா, ஹிஜ்ரத்துக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கும் அன்சார்களுக்கும், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத்து செய்தவர்கள் மதீனாவாசிகள் அன்சார்கள், இவங்க 2 பேருக்கும் மத்தியில் நபி அவர்கள் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். அந்த சகோதரத்துவம் எப்படி ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால், சும்மா சாதாரணமான உறவு இல்லை, சொத்துல கூட பங்கு கொடுத்தாங்க அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு. மக்காவில் இருந்து ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்களுக்கு சொத்துல பங்கு கூட அவங்க கொடுத்தாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு ஆரம்ப காலத்தில். முஹாஜிர்கள் உறவினர்கள் இல்லை, எங்கேயோ மக்காவில் இருந்து வந்தவங்க, ஆனால் சொத்துல பங்கு கொடுத்தாங்க. ஆனால் இந்த ஆயத்து இருக்கிறதே அந்த அந்த சட்டத்தை அது கேன்சல் பண்ணக்கூடிய ஆயத்து. இது நாசி, அதாவது கேன்சல் செய்யக்கூடிய அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணிடுச்சு. அதாவது உறவுக்காரவங்களுக்கு தான் சொத்துரிமை வழங்க வேண்டும், முஹாஜிர்களுக்கு அந்த நேரத்தில் கொடுத்தாங்கன்னு சொன்னால் அது ஒரு காரணத்துக்காக கொடுத்தாங்க. வீடு வாசல் இல்லாமல் அது ஒன்றும் இல்லாமல் அந்த நேரத்தில் வந்தாங்க முஹாஜிர்கள். ஸோ அதனால் அவங்க கஷ்டப்படுறாங்கங்கிறதுக்காக அந்த நேரத்தினுடைய சட்டம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறானே, அந்த சட்டத்தை எல்லாம் மாற்றினான். எப்படி மாற்றினான்னா, இதுக்கு மேலே நீங்கள் முஹாஜிர்களுக்கு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், மினல் முஃமினீன வல் முஹாஜிரீன், மற்ற மூமின்களை காட்டிலும் முஹாஜிர்களை காட்டிலும் உறவினர்களுக்குத்தான் அந்த சொத்து இருக்கிறது, அது உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஆரம்பத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஹிஜ்ரத் நடந்த ஆரம்பத்தில் அன்சாரிகளில் யாராவது மௌத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னால் உறவினர்களுக்கெல்லாம் சொத்து போகாது, முஹாஜிர்களுக்கு சொத்து போகும். முஹாஜிர்களுக்கு சொத்துரிமை வழங்கப்படும், அவங்களுக்கு சொத்து. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். ஸோ நபி அவர்கள் அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு மத்தியில் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வைத்தார்கள். அன்சார்கள் மாதிரி உதவி யாருமே செய்ய முடியாது. அதனால தான் அவங்க பேரே அன்சார்கள் மதீனாவாசிகளுக்கு.
ஹஜ்ரத் சுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, இந்த கட்டளை இருக்கிறதே முஹாஜிர் அன்சார்களுடைய விஷயத்தில் இந்த ஆயத்து இறங்கியது. நாங்கள்லாம் இவர் இந்த சஹாபி இருக்கிறாரே, இதை சொல்லக்கூடிய சஹாபி சுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மக்காவை விட்டுட்டு நாங்கள்லாம் மதீனாவுக்கு வந்தோம். எங்ககிட்ட காசு பணம் இல்லை, சொத்து இல்லை, திங்க சோறு இல்லை, உடுத்த துணி இல்லை, ஒன்றுமே இல்லாமல் வந்தோம். நாங்கள் அன்சாரிகளோடு நபி அவர்கள் சகோதரத்துவம் ஏற்படுத்தி வைத்தார்கள். உண்மையான சகோதரர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். எந்த அளவு என்றால் அவர்கள் மரணித்தால் கூட சொத்துல பங்கு எங்களுக்கு கொடுத்தாங்க. நபி அவர்கள் ஒவ்வொரு முஹாஜிரையும் கூப்பிட்டு, ஒவ்வொரு அன்சாரையும் கூப்பிட்டு, இவர் உங்களுடைய சகோதரர், இவர் உங்களுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சேர்த்து விட்டாங்க. அந்த மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், அவங்கள மதீனாவில் இருக்கக்கூடிய அன்சாரி சஹாபி ஒருத்தர் ஹாரிஜா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சகோதரத்துவம் செய்து வைத்தார்கள். அதே மாதிரி ஒவ்வொரு சஹாபாக்களையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஹாஜிர், அவரை இன்னொரு அன்சாரியோட சேர்த்து விட்டாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு முஹாஜிர், அவரை இன்னொரு சஹாபியோட சேர்த்து விட்டார். இதை சொல்லக்கூடிய சஹாபி ஹஜ்ரத் சுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்றாரு, என்னைய கஅப் இப்னு மாலிக்கோட சேர்த்து விட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் காயமுற்று போனார் போர்க்களத்தில், அவர் மரணித்து இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவருடைய சொத்துலேயும் எனக்கு பங்கு கொடுத்திருப்பாங்க. அப்போதான் இந்த ஆயத்து இறங்கியது. கொடுத்த வரைக்கும் போதும் அப்பா, அன்சாரிகளே நீங்கள் ரொம்ப கொடுத்துட்டீங்க போதும், இனி உங்களுடைய சொத்துக்களை முஹாஜிர்களுக்கு கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுக்கலாம், நீங்களா விருப்பப்பட்டு கொடுக்கிறத கொடுக்கலாம், ஆனால் சட்டம் இல்லை. இனி உங்கள் உறவுக்காரர்களுக்கு தான் சொத்து. உலுல் அர்ஹாம் பஅதுஹும் அவ்லா பிபஅதின் ஃபீ கிதாபில்லாஹ். அல்லாஹ்வுடைய வேதத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் உறவினர்களில் சிலரை காட்டிலும் சிலர்கள் அவர்கள் ஏற்றமானவர்கள். உறவு முறையில் எந்த உறவு சொத்து பெறுவதில் முன்னால பின்னால அப்படின்னு கணக்கு இருக்கு. அந்த கணக்கின் பிரகாரம் அது சொத்து வழங்கப்படும். அவங்க தான் சொத்துக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், இல்லா அன் தஃஅலு இலா அவுலியாயிக்கும் மஅரூஃபா. உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க, முஹாஜிர்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, சொத்து பிரிக்கிறது என்ன முறையோ அந்த முறைப்படிக்கு பிரிச்சிருங்க. பிரிச்சதுக்கு அப்புறமேல நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது உங்க தரப்புல இருந்து நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்படுறத அவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க. அது நீங்களா பார்த்து கொடுக்கறது, அதுக்கு சட்டம் கிடையாது. நீங்க கம்மியாகவும் கொடுக்கலாம், ஜாஸ்தியாகவும் கொடுக்கலாம், அது உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. ஆனால் முன்னால சட்டம் அப்படி இல்லை, கொடுக்கணும் அப்படின்னு சட்டம் இருந்துச்சு, அதனால கொடுத்தாங்க. ரொம்ப கொடுத்தாங்க அன்சாரிகள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தீன் வளர்ந்தது அப்படின்னு சொன்னால் அன்சாரிகள் உடைய உதவி, முஹாஜிர்களுடைய தியாகம், வீடு வாசலை விட்டுட்டு வந்தவங்களுக்கு அவங்க அவ்வளோ உதவிகள் செஞ்சார். அல்லாஹ் தாலா இந்த 2 பேருடைய தியாகங்கள்னால தான் தீனை அல்லாஹ் வளர வைத்தான். அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அல்லாஹ் பிறகு சொல்லுகிறான், கான தாலிக ஃபில் கிதாபி மஸ்தூரா, இந்த சட்டம்தான் வேதத்திலே அது எழுதப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வுக்கு வெளிச்சம், அல்லாஹு அலம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கின்றானே. பிறகு வஇத் அஹத்னா மினன் நபிய்யீன மீசாகஹும் வமின்க வமின் நூஹின் வஇப்ராஹீம வமூசா, அந்த ஆயத்தை அல்லாஹ் பேசுவான். அது இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.